ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூம வித்யாவில் நாரதரும் சனத்குமாரரும் ஆகிய 2 ரிஷிகள் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடுவது போல ஒரு பகுதி. சங்கல்பத்தை விட பெரியது இங்க சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க தொடங்குறாங்க மகான்கள். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மனம் சங்கல்பம் ஆகிய இரண்டும் தனித்தனியானவைகள் அல்ல, மனதின் வெவ்வேறு நிலைகள் அல்லது செயல்பாடுகள் அவைகள். அதுபோலவே மனதின் செயல்பாடுகளில் ஒன்று சித்தம். சித்தம்னா இப்போ இந்த எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பாக நம்ம இடத்துல இருக்கிற பதிவுகள் தான் இங்க சித்தம். அப்போ இங்க தியானங்களில் அடுத்த தியானமாக சித்தத்தை இறைவனாக தியானிப்பது பற்றி இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார். இப்ப சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, புத்தி என்ற வார்த்தையால் அதனை குறிப்பிடலாம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன் அப்படின்னா, மனதினால் தெளிந்த நிலைக்கு பேரு புத்தி. இப்போ எப்படி இந்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்லி கொடுக்குற மாதிரி வேற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சனாதன தர்மம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, நம்முடைய மைண்டு ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, அலைவரிசை இருக்குல்ல, அதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நிலையில அருமையா நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இதை நம்ம ஒரே நிலையில, மனம்ங்கிறது ஒரு மனசு தான். அதை நம்ம சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, அப்புறம் அந்த மைண்டு இந்த மைண்டுன்னு ஒரு 1008 பேர் வச்சு பயங்கரமா போட்டு குழப்பிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் அறிவியல் பூர்வமான விளக்க உரைகள். அதை நம்ம போய் கண்டபடி குழப்பிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஆன்மீக ரீதியான விளக்க உரைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இங்க ஒரு மனசு தான் இருக்கு. அந்த மனசு எப்படிங்க சப்கான்சியஸா மாறுது? ஆங்கில அடிப்படை சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, பதிவின் அடிப்படையில. இப்ப எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? புத்திங்கிறது எப்படி தெரியுமா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க முன்ன பின்ன பேனாவே பார்த்தது இல்ல. நான் என்ன பண்றேன், நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் உங்க கண்ணில் கொண்டு இதை காட்டி பார்ப்பா, கண்ணா இதுதான் பேனா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே நீங்க முதல்ல அந்த பேனாவை பார்க்கறது ஒரு எண்ணம். அந்த பேனாங்கிற பொருளை நான் காட்டும் போது உங்களுடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, முதல் டைம் அதை பார்க்கும். பார்த்த உடனே ஓ இது பேனான்னு ஒரு பேர் வச்சிருக்காரு, அப்பா சொன்னாரா, அப்ப அப்பா இதை பேனாங்கிறாரு, அப்ப பேனான்ட்டு அப்படியே பதிய வைக்கும். மனசு உள்ள அந்த எண்ணத்தை ஸ்டோர் பண்ணும். அப்புறம் அந்த கண்ணுனால பார்த்துடும், இதுதான் பேனாங்கிறத பார்த்து வச்சுக்கும், அதையும் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சித்தத்தில் சேகரிக்கிற விஷயம். மனசு ஒரு எண்ணத்தை சித்தத்துல கொண்டு போய் பதிய வைக்குது. அப்படி பதிய வைக்கும் போது அதுக்கு பேனான்னு ஒரு பேரை கொடுத்து பதிய வச்சுக்கும். வெறும் பேரை மட்டும் பதிய வச்சுக்காது, பேனா அப்படிங்கிற ஒரு உருவத்தையும் சேர்த்து பதிய வச்சுக்கும். அப்ப இங்க பேனான்னு சொல்லிட்டா உடனே உங்களுடைய மனக்கண் என்ன பண்ணும்? அந்த பேனாவை கொண்டு முன்னாடி நிறுத்தும். அது இந்த மாதிரி உருவத்தில் இருக்கும், அது பேனாங்கிற பெயர்ல இருக்கும். அப்படிங்கிற 2 விஷயம் உங்களை விட்டு நீங்க அது ஒரு தடவை பதிவு பண்ணிட்டா போதும். நீங்க சிறிய குழந்தையில உங்களுக்கு ஒரு தடவை பேனா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். நீங்க எத்தனை வயசானாலும் உங்களுக்கு பேனா அப்படித்தான் இருக்கும். நீங்க 90 வயசு ஆகும்போது எங்க பேனா எப்படிங்க இருக்கும்னு கேட்டாலும் அந்த பேனா இப்படித்தான் இருக்கும் நீங்க சொல்லுவீங்களே தவிர மாத்தி சொல்லவே முடியாது. ஏன்னா அதான் சித்தத்தினுடைய சேகரிப்பு. அப்ப சித்தம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அப்படி சேகரிக்கிற சித்தம் டைரக்டா மனதிலிருந்து பேனாவை சேகரிச்சுக்கிச்சா? இல்ல, புத்தியினால தெரிஞ்சுக்குது பாருங்க. அப்பா பேனான்னு சொன்னாரு, அந்த பேனாங்கிற ஒரு விஷயம் கண்ணு பாக்குது, காது கேக்குது, மனசு அதை பதியுது. பதியும் போது புத்தியினால சிந்திக்குது, ஓ இப்படி இருந்தா இது பேனா, அதுக்கு பெயர் பேனா அப்படிங்கிற ஒரு உருவத்தையும் ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ற நிலையில பேனாவை மாத்திக்கவே மாத்திக்காது. எப்பயுமே பேனானா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டா அது நின்னுக்கும் இல்ல. அதுதான் இங்க மைண்டினுடைய பவர். அதான் வில் பவர்னு சொல்றோம். அப்ப அந்த வில் பவரை நீங்க அப்படி கரெக்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. நான் பேனாவுக்கு பதிலா அதுக்கு பேர் கோனான்னு சொல்லி உங்களுக்கு தப்பா சொல்லி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கோனாங்கிற பேர்லயே பதிவு பண்ணிக்கிட்டு நீங்க போய் வெளியூர்ல பேசும்போது ஒருத்தர் சொல்லுவான், இது பேனாம்பா. யார் பேனான்னு சொன்னா, இது கோனான்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவீங்க. அப்ப என்ன, இங்க தவறான புரிதல் தானே நம்மளை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அதாவது உலகத்துல இருக்கிற 90 பேருக்கு பேனா இப்படி, ஆனா உங்க ஒருத்தருக்கு மட்டும் பேனாவுக்கு பதில் கோனான்னு பேர் வச்சிருக்காங்கிறது யார் பொறுப்பாக முடியும்? நீங்க தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனா அது அவன் பொறுப்பாக மாட்டான். அப்ப அது மாதிரி இங்க இறைவனும் அப்படித்தான். இறைவன்கிற விஷயத்துல ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் இப்படி இருக்காருங்க, ஜடாமுடி வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய சூடி கொண்டு கையில உடுக்க வச்சுக்கிட்டு வருவாருங்க, சிவபெருமான் தான் இறைவன் ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் போடா முட்டாள், அப்படி யாரா சிவபெருமான் மாதிரி இறைவன் சொன்னார் உங்களுக்கு?
பெருமாள் தான் இறைவன். அவர் பாரு அப்படியே சங்கு சக்கரத்தோடு வருவாரு. அவரு அழகா பீதாம்பரம் எல்லாம் உடுத்தி கொண்டு பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு கெட்டப்பா வருவாரு. அவரு தான் வந்து உண்மையிலே கடவுள். நீ சொல்ற சிவபெருமான்லாம் வந்து சட்டையும் இல்ல, ஒரு கொட்டைய மட்டும் போட்டுக்கிட்டு வரான். இவன்லாம் ஒரு கடவுளான்ட்டு அவன் சொல்லுவான். அப்ப இப்படியெல்லாம் வந்து மைண்ட்ல நம்ம எப்படியெல்லாம் உருவாக்கிக்கிறோமோ, அப்படி ஒரு உருவகத்துக்குள்ளேயே கடவுள தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா நமக்கு புத்தியில அப்படி ஒரு கடவுள காட்டி குடுக்குமா? காட்டி குடுக்கவே குடுக்காது. ஏன் அப்படின்னா, தவறான ஒரு புரிதல்ல நீங்க கடவுள தேடிக்கிட்டு இருப்பீங்க. கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நான் பேனாக்கு பதிலா கோனான்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டேன். நீங்க கோனாவ தேடினா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. பேனா வேணா கிடைக்கலாம். அது மாரி இங்க மைண்ட் வந்து ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டா, அந்த விஷயத்திலேயே தேடிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆயிடுது இல்லையா? அப்ப அங்க தான் ஞானம் தேவைப்படுது. அதுக்கு தான் சரியான புரிதல் உள்ளவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். கண்டத கேட்கக்கூடாது. தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதேங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, அது தீயதுங்கிறது எப்படின்னா, தவறானதாக இருக்கும். உங்கள தவறாக புரிய வச்சிருக்கும். அந்த தவறான புரிதல் உங்கள தவறாவே வழி நடத்திக்கிட்டு இருக்கும். அப்படிதான் நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி இங்க மைண்ட பத்தி பேசுது. நம்முடைய சனாதன தர்மம் பேசுது. இத நான் சொல்லல. இப்ப நான் சொல்ற டாபிக் எல்லாமே வந்து வேதம் சொல்லிட்டு இருக்கு. வேதம் வந்து இவ்வளவு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. வேத ரிஷிகள் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இத எடுத்து சொல்கிறவர்கள் ரொம்ப குறைவு. அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயம் வந்து ஏன் சமுதாயத்துக்கு போய் சேர்க்கல அப்படின்னா, சேர்க்கக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இப்போ நீங்க இந்த பாரத தேசத்துல பாருங்களேன், இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எங்கேயோ ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து கெட்ட விஷயங்கள பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா பக்கத்து வீட்டுக்காரன் முதற்கொண்டு சொல்லிக் குடுப்பான். அப்படிதான் இந்த உலகம் இருக்கும். அப்ப அதனால நாம தான் இங்க விழிச்சுக்கிட்டு நடந்துக்கணும். அப்ப இங்க வந்து இப்ப இந்த விஷயம் என்ன டாபிக் என்ன அப்படின்னா, இப்ப புத்தி தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். புத்தி தான் எல்லாவற்றையும் பகுத்து பிரித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி தவறாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை தவறாக போய்விடும். அதுக்கு தான் ஓமானம். இப்ப நீங்க காஃபி, டீ குடிக்கிறது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அது நல்லதா தெரியுது. அவன் தம் அடிக்கிறதும், தண்ணி அடிக்கிறதும் அவனுக்கு நல்லதா படுது. அப்ப 2 பேருடைய புத்தி எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கு? உங்கள பொறுத்தவரைக்கும் காஃபி, டீ குடிக்கிறது சரியான பழக்கம். அவன பொறுத்தவரைக்கும் தம்மு, தண்ணி அடிக்கிறது சரியான பழக்கம். ஆக மொத்தத்துல 2 பேருடைய புத்தியும் 2 விஷயங்கள இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போங்க. நல்ல டாக்டர் கிட்ட. நான் சொல்றது காசு பண்ற டாக்டர் கிட்ட இல்ல. சரியான டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, தண்ணி அடிக்கிறதும் தப்புப்பா, தம் அடிக்கிறதும் தப்பு. உடம்புக்கு ஒத்துக்காதும்பாரு. அதே மாரி காஃபி குடிக்கிறதும் தப்பு, டீ குடிக்கிறதும் தப்பும்பாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா, காஃபில வந்து ஒரு கஃபீன் ஒரு விஷயம் இருக்கு. அந்த கஃபீன்ங்கிறது என்னன்னா, மனமயக்கத்த உண்டு பண்ணும். அந்த கஃபீன் வந்து ஒரு அடிக்ஷன் பொருளு. ஒரு போதை வஸ்து மாரி. இப்ப கஞ்சா மாரி. இப்ப கஞ்சா அடிச்சீங்கன்னா, உங்களால கஞ்சா பழக்கத்த விடவே முடியாது. காஃபி குடிச்சிட்டீங்கன்னா, உங்களால காஃபி குடிக்கிற பழக்கத்த விடவே முடியாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து வியாபார நோக்கத்துல நம்ம இடத்துல திணிக்கப்பட்ட விஷயங்கள். அப்புறம் அதே மாரி பால் இருக்குல்ல. பால் வந்து பசுவுக்கு தான் அது பால். அதாவது பால் எதற்காக அப்படின்னா, பசு வந்து பால தன்னுடைய குழந்தைக்காக உற்பத்தி பண்ணுது. அந்த குழந்தைகளுக்காக மட்டும் தான் அந்த பால் அது குடுக்கணும். ஆனா, இப்ப அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகுறப்போ நெறைய பால் வருது அப்பன்னா, அந்த பசுவினுடைய மடியில வந்து ஒரு ஒரு டைம் நீங்க பால் கறக்கும்போது 4 லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நல்ல பசுமாடு ஒரு 4 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னா, தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு வந்து எவ்வளவு குடுத்துரும்? மேக்ஸிமம் ஒரு 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் அது குடிச்சிரும். மிச்சம் ஒரு 2 லிட்டர் பால் உள்ள இருக்கும். அத வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுடைய தேவைக்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு அந்த பால கறந்து எடுத்துக்கிட்டு, நீங்க உங்களுடைய வீட்டு பர்ப்பஸ்க்கு உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்கல. நெறைய பெண்மணிகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கலைங்க. நம்ம என்ன பண்ணட்டும்? ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரா உங்களுக்கு பசும்பால் குடுங்க. நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம வந்து பசும்பால் குடுத்துட்டு இருந்தோம் அன்றைக்கெல்லாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கமர்ஷியல் பண்ணிட்டு, இப்ப நீங்க உண்மையிலேயே பால் வந்து இப்ப என்ன நடக்கும்னா, பால் தான் மிகப்பெரிய விஷமே இப்போ. என்னங்க பால போய் விஷம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம தயார் பண்ற பாலெல்லாம் எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். பேசிக் பிரின்சிபல் நான் சொல்றேன். நான் வந்து இப்போ ஆன்மீகத்தோட அறிவியலும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். ஏன்னா, வாழ்க்கைங்கிறது அப்படிதான் இருக்கு. 2ம் கலந்து தான் இருக்கும். இப்போ நீங்க எந்த பசுமாடு வேணா எடுத்துக்கங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல நாட்டு மாடே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு நாட்டு மாட்டு பால் வந்து ரொம்ப குறைவு தான். நாட்டு மாடு வந்து A2 மில்க்ன்னு சொல்லுவோம். நாட்டு மாட்டு பாலுக்கு வந்து A2, சிந்து, ஜெர்சி அப்படின்னு நெறைய வேற வேற மாடுகள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து A1 பால் அப்படின்னு பேரு. அத ஏன் A1, A2ன்னு வச்சிருக்கான் தெரியுமா? திட்டமிட்டு அவன் A1, A2ன்னு வச்சிருக்கான். இத வச்சவனே இங்கிலீஷ்காரன் தான். நீங்கலாம் ஒரு பேரும் வைக்க வேண்டியதில்ல. அவனே வச்சுக்குவான். அவன் என்ன பண்ணுவான்? இந்த நாட்டு மாட்டு பால் வந்து A2 அப்படின்னா நீங்க என்ன நெனச்சுக்குவீங்க? அப்ப 2nd கிரேடு அப்படின்னு நெனச்சுக்குவீங்க. A1ன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் கிரேடு. அப்படித்தானே மைண்ட். அதாவது மைண்ட்ல விளையாடுறானுங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் எப்படிலாம் நம்மள ஏமாத்துறான் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப அவன் A1 அப்படின்னு வச்ச உடனே உங்க மைண்ட் என்ன நினைக்குது? A1னா பெஸ்ட் மில்க்.
A2னா செகண்ட் லெவல் மில்க். அப்ப நம்ம வந்து நாட்டு மாட்டு பாலோட ஜெர்சி, சிந்து குடுக்குற மாட்டுப்பால் சூப்பர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிரீட் என்ன தெரியுமா? பிரீடு. இப்ப நீங்க நாட்டு மாடு வந்து இன்ஜெக்ஷன்ல வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் வந்து தன்னுடைய கன்றை ஈன வேண்டுமானால், அது ஒரு ஆண் காளை மாட்டோட தொடர்பு வச்சா மட்டும் தான் குட்டி போடும். நான் சொல்றது நம்முடைய தமிழ்நாட்டு நாட்டு மாட்டு மாடுங்க. காங்கேயம், காளை, அப்புறம் மற்ற நிறைய தமிழ்நாட்டு மாடுகளுக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த மாடுகள் என்ன பண்ணும்னா, தாய் பசு வந்து காளை மாட்டோட உறவு கொள்றதுக்கு அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது 2 மாடையும் சேர்த்துறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அது வந்து சுகாதார பள்ளி, ஆரம்ப சுகாதார பள்ளிங்கிற மாரி மாட்டுக்கான ஒரு மருத்துவ பள்ளிகள்லாம் இருக்கும். அங்க கொண்டு போய் பெண் பசு மாட்ட நிறுத்துவாங்க. உடனே ஆண் பசு மாடு அதுக்குன்னே ஒரு காளை மாடு இருக்கும். அந்த காளை மாடு போய் அந்த பெண் பசு மாட புணர்ச்சி பண்ணும். அப்புறம் உடனே அது கருத்தரிக்கும். கருத்தரிச்ச உடனே அது போடுற குட்டி தான் ரியல் பசு. ரியல் பசு. அப்ப அந்த ரியல் நாட்டு மாட்டு பசு வந்து குட்டி போட்ட உடனே அந்த மாட்டுக்கு வந்து எவ்வளவு பால் சுரக்கும் தெரியுமா? ஒரு 1.5 லிட்டர் தான் அதிகபட்சமா சுரக்கும். ஏன்னா நாட்டு மாட்டுக்கு வந்து பெருசா 3 லிட்டர் 4 லிட்டர் பாலெல்லாம் சுரக்க முடியாது. அது வந்து தன்னுடைய குழந்தைக்கு தேவையானது மட்டும்தான் சுரக்கும். இயற்கை அப்படிதான் வச்சிருக்கு. இயற்கை அப்படிதான் இருக்கு. நாம தான் இயற்கையை மாத்துறோம். அப்ப என்னன்னா அது 1.5 லிட்டர் பால் கறந்த உடனே இப்ப நீங்க வீட்டுல நாட்டு மாட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கன்றுக்குட்டியை குடிக்க விட்டீங்கன்னா அது போய் லபக் லபக்குன்னு அம்மாவுடைய மடியை வச்சு குடிச்சு விட்டுச்சுன்னா அவ்வளவுதான், மடியில பாலே இருக்காது, உங்களுக்கு வருமானமே இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? கமர்ஷியலா பிசினஸ் பண்ண பாக்குறீங்க, பால் வியாபாரம் பண்ண பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு நாட்டு மாட்டு பால்னால நீங்க என்ன பண்ண பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க உண்மையிலேயே நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு எப்ப தேவைப்படும்? உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தாய் வந்து வீட்டுல குழந்தை பெற்றிருக்கா, அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கல, அவளுக்கு பால் தேவைப்படுது. அப்போ நான் பால் வச்சிருக்கிற மாட்டுக்காரம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்க மருமகளுக்கு வந்து பால் சுரக்கலிங்க, நீங்க வந்து கொஞ்சம் பால் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு பசுமாட்டு வச்சிருக்கவங்க போய் கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவோம்? சரிங்க, நான் இன்னைக்கு என்ன பண்றேன், கண்ணுக்குட்டி கம்மியா ஊட்டிட்டு உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் விடும். அது ஒரு லபக்கு லபக்குன்னு குடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு 3/4 லிட்டர் பால் குடிச்ச உடனே அந்த அம்மா அந்த கண்ணுக்குட்டியை இழுத்துட்டு மீதி ஒரு 3/4 லிட்டர் கறந்து இந்த தாய்க்கு கொடுக்கும். நீங்க கொண்டு போய் உங்க பொண்ணு கொடுங்க, உங்க மருமகளுக்கு கொடுங்கன்னு கொடுக்கும். அப்ப அப்படிதான் நம்ம பால் குடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப நான் வந்து பாரம்பரியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாரம்பரியம் எப்படி வளர்ந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம பால் குடிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த பால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளிநாட்டுக்காரன் வந்தா டீயை கொண்டு வந்து டீ எஸ்டேட் வருமானத்துக்காக டீ எஸ்டேட்டை ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் பயிரிட்டான். அப்புறம் உங்களுக்கு வாலண்டரியா டீ எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா தான் கொடுத்தான். நீங்க வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டீ எல்லாம் காசு கிடையாது, வீட்டுக்கு வீடு டீயை கொண்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க டீக்கு அடிக்ஷன் ஆகணும். இப்ப நீங்க போனுக்கு அடிக்ஷன் ஆகணும் இல்ல? போனுக்கு நீங்க அடிக்ஷன் ஆகணும்னா முதல்ல ஜியோக்காரன் என்ன பண்ணா? போன் 500 ரூபாய்க்கு கொடுத்தான். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போன் வாங்கும் போது பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு போன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான். உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஆச்சரியமா போயிடும், 500 ரூபாய்க்கு போன் தரான்ட்டு எல்லாம் ஏறி விழுந்துட்டு ஆளுக்கு ஒரு போன் வாங்கணுமா இல்லையா? ஆனா 500 ரூபாய்க்கு வாங்கின போன்ல அவன் என்ன பண்ணிட்டான்? நம்ம கிட்ட எல்லாரையும் வந்து பேச வச்சு அடிமை பண்ணிட்டான். மொபைல் போன்ல அடிமை பண்ணிட்டானா? இப்ப இருக்கிற ட்ரெண்ட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் அப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நான் சாந்தோக்கிய உபநிஷத்துல இருந்து மாறி போறேன்னு நினைக்காதீங்க, ஞானத்துக்காக பேசிட்டு இருக்கேன். அப்போ நீங்க மொபைல் போன்ல அடிக்ஷன் ஆன உடனே இப்ப நீங்க ஜியோ மொபைல்ல போய் ஒரு ரீசார்ஜ் பண்ணி பாருங்களேன். மினிமம் 500 ரூபா 600 ரூபா இல்லாம நீங்க ரீசார்ஜ் பண்ணி பேசவே முடியாது. நீங்க பர் மந்த் வந்து 300 ரூபா 200 ரூபா போட்டாதான் நீங்க பேச முடியும். டெய்லி 10 ரூபா நீங்க மொபைல் போனுக்கு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சா தான் நீங்க 300 ரூபாய்க்கு பேச முடியும். போனே 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மாசம் 300 ரூபா உங்ககிட்ட வாங்குறான்னா அவன் புத்திசாலியா நீங்க புத்திசாலியா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தடவை 500 ரூபா போட்டு போனை வாங்கிட்டீங்க, மாசம் மாசம் 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க. அப்ப நீங்க புத்திசாலியா அவன் புத்திசாலியா? உங்க கையிலேயே விட்டுறேன். இப்படி இருக்கா? இதே மாதிரிதான் இந்த பாலை வந்து பசுமாட்டுக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சவன் என்ன பண்ணிட்டான்? கமர்ஷியல் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரீடை சேஞ்ச் பண்றான். அந்த பிரீடு என்ன தெரியுமா? எல்லாமே இன்ஜெக்ஷன் பிரீடு. அப்ப இன்ஜெக்ஷன் பிரீடுனா என்னன்னா, உங்களுக்கு ஜெர்சி, சிந்து போன்ற மாடுகள் வந்து உடலுறவு கொள்ளாமலேயே குழந்தை பெற்றுக்கும். உடலுறவு கொள்ளாமலே குழந்தை பெற்றுக்கும்னா எப்படின்னா, இப்போ ஜெர்சி மாடுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுருவான். காளை மாட்டுல இருந்து, அதாவது அந்த இனத்தினுடைய ஒரு மாடு காளை மாடுல இருந்து அந்த செமனை எடுப்பாங்க, விந்து எடுத்து அதை இன்ஜெக்ஷனா பண்ணி ஃப்ரிட்ஜில் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு இன்ஜெக்ஷனா போட்ட உடனே அந்த மாடு சினையாகி ஒரு குட்டியை போடும். அப்ப அந்த குட்டிக்கு அது பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். இப்ப நாட்டு மாடு வந்து 1.5 லிட்டர் தான் கொடுக்கும். சிந்து ஜெர்சி எல்லாம் வந்து 3-4 லிட்டர் கொடுக்கும். அப்ப 3 லிட்டர் பக்கம் கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான்? கமர்ஷியல் கணக்கு போட்டு பார்ப்பான். அது என்னங்க 1.5 லிட்டர் தான் கொடுக்குது, அந்த மாடை வச்சு நான் என்னத்த பண்றது? அது வேண்டாம், நீங்க ஜெர்சி கொண்டு வாங்க, நீங்க சிந்து கொண்டு வாங்கிட்டு அந்த ரகத்தை வாங்கி அதுல ஒரு லிட்டர் வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு மீதி 3 லிட்டர் இவன் கறந்து வியாபாரம் பண்ணுவான், லிட்டர் இவ்வளவுன்னு சொல்லிட்டு.
அப்ப இப்படி பண்ணக்கூடியவன் என்ன பண்ணிட்டான், இப்ப அதிகமான பால் கறக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண போறாங்க. இப்பெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி பண்றாங்கன்னா, அதிகமா பால் சுரக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த தாய் பசுக்கு வேணும்ட்டே ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர் வரைக்கும் பால் குடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி குடுக்க ஆரம்பிச்ச உடனே, அந்த இன்ஜெக்ஷன் மூலமா வர்ற பாலெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்ட பாலா மாறிடும். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ட் ஆயிடும். அப்ப அதனால கண்ணுக்குட்டியும் ஒரு மாரி தொய்வடையும், பல நோய்கள்ல பாதிக்கும். அதே மாதிரி இத குடிக்கிற மனிதர்களும் பல வேற நோய்களுக்கு ஆளாகுறோம். மந்தத்தன்மை வந்துடும். அப்புறம் இந்த பால் வந்து டைஜஷன் ஆகாது. ஏன்னா இங்க வந்து பால்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னன்னா லாக்டோஸ்ன்னு ஒரு பொருள் இருக்கு. சயின்டிஃபிக்கலா பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இருக்கு. அந்த லாக்டோஸ் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செரிமானம் ஆகாது. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செரிமானம் ஆகாதனால தான் நீங்க பால், டீ குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நெஞ்செரிச்சலு, அந்த வயிறுல வர்ற பிரச்சனை எல்லாமே இருக்கும். நீங்க பாலையும், டீயும் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆகும். ஆனா நீங்க பாலையும், டீயும் நிறுத்தாத வரைக்கும் உங்களுக்கு நெஞ்செரிச்சலும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகி உங்களுக்கு சுகர் வந்துரும், பிபி வந்துரும். பிபிங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆர்கன் பாதிக்கப்பட்டா, அந்த ஆர்கனுக்கு தேவையான பிளட்ட வந்து அதிகமா அனுப்பணும். பிளட்ட வந்து பம்ப் பண்ணணும் ஹார்ட். அப்ப என்ன பண்ணும்னா, இப்ப உங்களுக்கு கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட உடனே, கணையத்துக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை தூண்டுகின்ற செயலை இருதயம் செய்யும். அப்ப இருதயம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா 80, 120 இருந்து 90, 140, 160 வரைக்கும் போகும். அப்ப 90, 140, 160 வரைக்கும் ஏன் போகுது? ஏன் பம்பிங் அதிகமா ஹார்ட் பண்ணுது அப்படின்னா, கணையத்துக்கு போற ரத்தம் சரியா போல. கணையம் வந்து வீக் ஆயிடுச்சு. அப்ப கணையம் ஏன் வீக் ஆச்சு? நீங்க கண்டபடி பாலை குடிச்சு கணையத்தை வீக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா கணையம் எதற்காக பயன்படுது? கணையத்திலிருந்து சுரக்குகின்ற பித்த நீர் தான் செரிமானத்துக்கு உதவுது. அப்ப நீங்க செரிமானம் பண்றதுக்கு வேணும்ட்டு அதுக்கு ஒர்க் லோட் பண்றீங்க. ஒர்க் லோட் அதிகம் குடுக்குறீங்க. அதாவது உங்களுக்கு ஒவ்வாமை உணவுகளையும், ஜீரணமாகாத உணவுகளையும் நீங்க தேவையில்லாம உள்ள எடுக்குறீங்க பாருங்க. மைதா பொருட்கள், அப்புறம் இந்த மாரி பால் பொருட்கள், அப்புறம் பால் பவுடர், இந்த மாரி நீங்க என்னெல்லாம் எடுக்குறீங்களோ, அவ்வளவும் உங்கள வந்து நோயாளியா மாத்தி, உங்கள ஆங்கில மருத்துவமனைக்கு கொண்டு போய் பல லட்சங்கள செலவழிக்க வச்சுடும். அதாவது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நானு. டைம் வேற ஆச்சு. அதாவது பால் வந்து ஏன் தெரியுமா உங்களுக்கு கெடுதல் நான் சொல்றேன். பால பத்தியும் சொல்லிடுறேன். நீங்க மக்கள் தொகைக்கு தகுந்த இங்க பால் கிடைக்காதுங்க. நீங்க வந்து ஒரு கிராமத்துல குடியிருக்கீங்கன்னா, அங்க வந்து ஒரு 5000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். 5000 பேருக்கும் பால் தேவைன்னா, உங்க ஊர்ல எத்தன மாடு இருக்கணும்? நீங்க கணக்கு போடுங்க. ஒரு சின்ன கிராமத்துல நீங்க குக்கிராமத்துல குடியிருக்கிறீங்க. அந்த குக்கிராமத்துல ஒரு 5000 மக்கள் வசிக்கிறீங்க. 5000 பேரு பால் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 பேரும் டெய்லி டீ, காஃபி குடிக்கிறீங்க. அப்ப 5000 பேரும் நீங்க டீ, காஃபி குடிக்கணும்னா, அந்த கிராமத்துல எத்தன மாடு இருக்கணும்? ஒரு 2000, 3000 மாடாவது இருந்தா தானே உங்க 5000 பேருக்கு பால் கிடைக்கும். ஆனா உண்மையிலே உங்க கிராமத்துல ஒரு 200 மாடுக்கு மேல இருக்காது. அப்ப மீதி எப்படிங்க பால் அவ்வளவு பேருக்கு கிடைக்குது? மீதி அத்தனை பேருக்கும் பால் எப்படி கிடைக்குது? அந்த ரகசியத்தையும் உடைச்சிடுறேன். பால்ல யூரியா கலக்குறாங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வியாபாரிங்க பூரா கமர்ஷியல் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிசினஸ் தானே. அவன் என்ன பண்ணுவான், சிந்து ஜெர்சிங்கிற பாலை வச்சுக்கிட்டு, அந்த பால் வந்து ஒரு மாடு 5 லிட்டர் கறக்கும். 5 லிட்டர் பால் அவன் எடுத்து என்ன பண்ணுவான்னா, 5 கிலோ வந்து யூரியா கலந்துருவான். 5 கிலோ யூரியா கலந்த உடனே 15 லிட்டர் பால் ஆயிடும். 15 லிட்டர் பால் ஆன உடனே அவனுடைய சர்க்குலேஷன் ஜாஸ்தி கொடுக்க முடியுமில்ல இப்போ. 5 லிட்டர்ல ஒரு வீட்டுக்கு 1 லிட்டர்னா 5 வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும். 15 லிட்டர் பண்ணா 15 வீட்டுக்கு கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு. ஆனா எல்லாருக்குமே பால் கிடைக்குது. எப்படிங்க இது சாத்தியம்? இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பால் வந்து இப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க யூரியாவை கலந்து தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க நோய்வாய்ப்படுறீங்கிறது நான் சொல்றேன். உண்மையான பால் நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க சொந்தமா மாடு வச்சுக்கீங்கங்கிறேன் நான். முடியுமா? அப்ப நீங்க சொந்தமா மாடு வச்சுக்கிட்டு இருக்கிற கிராம வாழ்க்கை வேண்டாம் தானே சிட்டி வாழ்க்கைக்கு போனீங்க. அப்ப அந்த சிட்டி வாழ்க்கைக்கு உண்டான சிக்கல்களை நீங்க ஏத்துதான் ஆகணும். அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது பால் விஷயம். அப்ப இதனாலதான் நான் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில ஜாயின் பண்ணும்போதே பால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பால் வந்து நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அந்த பாலினுடைய சைடு எஃபெக்ட் இவ்வளவு இருக்குது. அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதை பத்தி நிறைய நானும் என்னுடைய நூல்கள்ல எழுதியிருக்கிறேன். அப்ப இதை புரிஞ்சுக்குங்க. காரணம் என்னன்னா இங்க ஞானம் இல்லாவிட்டால் நம்ம எப்படி இந்த உடலை வந்து நோய்வாய்ப்படுத்தி கொண்டு இந்த உடலை சீக்கிரம் அழிச்சுக்கிறோமோ, அது மாதிரி இங்க ஆத்ம ஞானம் இல்லாவிட்டால் இங்கு நாம் வந்த உடலை சரியாக பயன்படுத்த தெரியாமல் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருப்போம். அப்ப இங்க வாழ்க்கை என்பது புத்திசாலத்தின் அடிப்படையில் இருப்பதனால இங்க புத்தியை பற்றி பேசுகிறது இந்த இடத்துல பூம வித்யா அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஏன்னா புத்தியை பத்தி பேச போய் இந்த ஆள் புத்தி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்க என்ன கணக்கு போட்டுறக்கூடாது. நான் புத்தியை பத்தி பேசுறதே உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து என்ன இங்க சொல்ல வருதுன்னா, மனம், சங்கல்பம் ஆகிய இரண்டும் தனித்தனியானவைகள் அல்ல. மனதின் வெவ்வேறு நிலைகள் அல்லது செயல்பாடுகள் அவைகள். அது போலவே மனதின் செயல்பாடுகளில் ஒன்று சித்தம். அப்ப இந்த சித்தம் என்பது
சேகரிக்கப்பட்ட விஷயத்தின் அடிப்படையிலே இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம். அப்ப இந்த புத்திசாலித்தனம் தான் இங்க மனிதனுக்கு பகுத்தறிவு. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு உள்ளவன் மனிதன். வேற மிருகத்துக்கு இது மாதிரி தெரியுமா? இந்த பால் நல்லது அந்த பால் கெட்டது, இதுல லாக்டோஸ் இருக்கு அதுல லாக்டோஸ் இல்ல, இது நித்தியம் இது அனித்தியம், இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு ஏதாவது மிருகத்துக்கு தெரியுமா? மிருகத்துக்கு தெரியாது. ஆனால் மனிதன் நமக்குத்தான் தெரிய வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் இருப்பது புத்தி. அப்ப அந்த புத்திங்கிறது பகுத்தறிவு பரிமாணம், 6ஆம் அறிவு பரிமாணம். அதை நம்ம பயன்படுத்த தெரிய வேண்டும். அது பயன்படுத்துபவன் தான் மனிதன். அதை பயன்படுத்த தெரியாதவன் மனித உருவில் இருக்கின்ற மிருகம் அப்படின்னு இங்க வேதம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரர் அதை கீழ்கண்டவாறு விளக்குகிறார் என்று இங்க பார்க்கிறோம். பகவான் ஆதிசங்கரர் விளக்குகிறார் அப்படின்னா, கடந்த கால அனுபவங்களின் பின்னணியிலே எதிர்கால நோக்கங்களையும் கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சிறப்பாக செயல்படுவதற்கான தனித்திறமையே இங்கு புத்தி என்று பார்க்கிறோம் என்று இங்க பகவான் ஆதிசங்கரர் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது நம்ம நிகழ்கால சூழ்நிலையில் நீங்கள் சரியாக வாழ்வதற்குத்தான் உங்களுக்கு புத்தி தேவைப்படுகிறது. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அர்த்தம். இப்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நீங்க புத்திசாலித்தனமா வாழ்றது இல்ல, மனம் போன போக்குல வாழ்றதுனால நீங்க எந்த இடத்துல மிஸ் ஆகுறீங்க நீங்களே கவனிச்சு பாருங்களேன். நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்க மாட்டீங்க. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது புத்திசாலித்தனம். ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது கவனச்சிதறல் உங்ககிட்ட இருக்கும். அப்ப ஏன் இருக்குது? இப்ப நீங்க சமைச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பாட்டு கேட்பீங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க பாட்டை நல்லா ரசிச்சு கேட்டீங்களா? நிச்சயமா கிடையாது. சரி, சமையலையாவது நீங்க ருசிக்கிற மாதிரி செஞ்சீங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நீங்க பாட்டை கேட்கறதுலயும் உருப்படியா செய்யல, நீங்க சமையல் செய்யறதும் உருப்படியா செய்யல. ஏன்னா பாட்டு ஒரு பக்கம் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், அது அரைகுறையா கேட்கும். இங்க சமையல்ல நீங்க போட வேண்டிய உப்பு மிளகாய் காரம் இதெல்லாம் சரியா போட தெரியாம கசாமுசான்னு போட்டு ஏதோ கடமைக்கு ஒரு சாப்பாட்டை செஞ்சு வீட்டுல இறக்கி வச்சிருவீங்க. அப்ப அதை சாப்பிடும்போது அங்க சுவை இருக்குமா? சுவை இருக்காது. அப்ப அதனால வீட்டுல என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரர் வந்தா என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா வாயில வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டபடி சத்தம் போடுற மாதிரி ஒரு சாப்பாடு இருக்கும். என்ன காரணம்? இதுதான் காரணம். ஏன்னா இங்க மைண்ட் ஒருநிலைப்பாடுல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இல்ல. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இல்லாம வாழ விரும்புது. அதனால இந்த பிரச்சனை. அதுவே நீங்க சமைக்கிற நேரத்துல சமையலை மட்டும் அழகா செஞ்சுட்டு அப்புறம் நீங்க சும்மா இருக்கும்போது பாட்டை கேளுங்களேன். அப்ப அந்த பாட்டினுடைய மீனிங்கும் புரியும், அந்த பாட்டினுடைய அனுபவம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், அப்படியே அமைதியா இருக்கும். அதுதான் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் புத்திசாலித்தனத்தோடு செய்வதற்கு அடையாளம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது தான் இங்க ஆதிசங்கரர் இப்படி விளக்குறார். அப்ப இந்த விளக்கத்தின் பின்னணியிலே சித்தம் அல்லது புத்தி நிச்சயமாக சங்கல்பத்தை விட உயர்ந்ததாகிறது. எனவே அதனை இறைவனாக தியானிக்குமாறு இந்த வித்தை இங்கு கூறுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கல்பத்தை விட சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி. அப்ப புத்தியை இறைவனாக தியானிப்பதன் பலன் என்ன? இதை பற்றி சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசிக்க தொடங்கினார். நிச்சயமாக புத்தி சங்கல்பத்தை விட உயர்ந்தது. ஒரு பொருளை பற்றி ஒருவன் முதலில் அறிகிறான், பிறகு அறிந்ததை அடைவதற்காக சங்கல்பம் செய்கிறான். சங்கல்பம் செய்ததை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறான். சிந்தித்ததை நோக்கி வாக்குப்புலனை செலுத்துகிறான். பிறகு அதையே வார்த்தைகளாக மாற்றி சொல்கிறான். வார்த்தைகளில் மந்திரங்களும் மந்திரங்களில் கிரியைகளும் எல்லாம் ஒன்றாகின்றன அப்படின்னு இப்படி ஒன் பை ஒன்னா ப்ராசஸ கொண்டு எங்க முடிக்கிறார் பாருங்க. மகான்கள் எல்லாம் மகத்தானவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய சனாதன தர்மத்துடைய ரிஷிகள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்ப எப்படி அவர் அந்த ஸ்டெப்ஸ் கொண்டு வராரு பாருங்க. புத்தி சங்கல்பத்தை விட உயர்ந்தது. அதனால அவன் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறானாமா. தேர்ந்தெடுத்துட்டு இதுதான் என்னுடைய இலக்கு என்று ஒன்றை நிர்ணயம் செய்து விட்டால் அதை நோக்கி அவன் நகர்கிறான் இல்லையா? அப்பொழுது அதை பற்றியே அவன் சிந்திக்கிறான். அந்த சிந்தித்ததை தன்னுடைய வாக்கு புலனை கொண்டு வெளிப்படுத்துகிறான். அவ்வாறு வெளிப்படுத்திய வார்த்தைகளிலேயே அவன் அதை சாதிக்கிறான். அந்த வார்த்தைகளும் மந்திரங்களும் கிரியைகளுமாக எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அதை சாதிக்க வைக்கின்றன என்ற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க இந்த பூம வித்யா மேலும் என்ன பேசுது அப்படின்னா, சங்கல்பம், மனம், வாக்கு, அறிவு அல்லது தகவல்கள் என்ற அனைத்துமே புத்தியில் ஒடுங்குகின்றன, புத்தியால் வழிநடத்தப்படுகின்றன, புத்தியால் நிலை பெறுகின்றன. அதனால்தான் ஒருவன் பல விஷயங்களை அறிந்தவனாக இருந்தாலும் அவன் புத்தியற்றவனாக இருந்தால் மக்கள் அவனை பற்றி அவன் எவ்வளவுதான் அறிந்தது போல் தோன்றினாலும் பயனற்றவனே என்று கருதுகிறார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம நடைமுறையில பாருங்களேன், ஒருத்தன் தப்பு பண்றான்னா நம்ம முதல்ல நமக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன்னா உனக்கு புத்தி இருக்கா அப்படிதான் கேட்போம். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவங்க கிட்ட வேற வார்த்தையே நம்ம பேச மாட்டோம்.
ஏன்டா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கோபத்துல திட்டுவோம். அப்ப அந்த புத்திங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு வேல்யூபிள் வேர்டுன்னு பாருங்க. அந்த வேல்யூபிள் வேர்ட நம்ம எப்படி அப்ளை பண்றோங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அத மகான்கள் அருமையா சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப புத்திங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த புத்திசாலித்தனம் இல்ல அப்படின்னா, அவன் மனிதனாக பிறப்பதற்கே பயனற்றவனா இருக்கிறான். ஏன்னா, மனித பிறவியினுடைய மகத்துவமே புத்தி தான். புத்திசாலித்தனம் தான். அததான் வேதம் அழகா சொல்லிக் கொடுக்கும். விவேகம் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லும். சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற விஷயம் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த சாதன சதுஷ்டயத்துல விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அப்ப முமுட்சுத்துவம் என்ற மோட்சத்துக்கு ஒருத்தன் போகணும்னா, சமாதி சட்க சம்பத்தி என்ற 6 பண்பு நலன்களை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப சமாதி சட்க சம்பத்திங்கிற 6 பண்பு நலன்களை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால், எது நித்தியம், எது அனித்தியம் என்ற புரிதல் இருக்க வேண்டும். அது புத்திசாலித்தனத்தினால் மட்டும்தான் பிடிக்க முடியும். அப்ப புத்திசாலித்தனத்தினால அவன் பிடிச்சுக்கிட்டான்னா, விவேகம் இருந்தா மட்டும்தான் அவன் இறைவன் நித்தியமானவன், இறைவனுக்கு வேறாக இங்கு இருக்கின்றவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் என்ற தெளிவுக்கு வந்துட்டான்னா, அவன் இறைவனை பிடித்துக் கொள்வான். இறைவனை பிடித்துக் கொண்டால் அவன் வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதை இங்கு சாஸ்திரம் தெளிவுபடுத்துகின்றது. அப்போ ஒருத்தன் புத்தி இல்லாம என்னத்தான் வார்த்தையில நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ட்டு வாய் ஜவடால் விட்டுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை சமுதாயம் ஏற்காது. ஏனென்றால் அவன் முட்டாள்தனமாக பேசுகின்றான் என்று பலருக்கும் நன்றாகவே தெரியும் என்று இங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேணா முகஸ்துதி பண்றவன் ஜால்ரா அடிக்கிறவன் வேணா அருமை அருமைம்பாங்க. ஏதோ ஒரு காமெடி படத்துல இவன் வடிவேல் வந்து பயங்கரமா பில்டப் அடிப்பான். அவன் கூட ஒரு 4 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க, ஜால்ரா கேஸ். அவன் தலைவா, அருமை தலைவா, சூப்பர் தலைவா அப்படின்னு அவனுக்கு ஜால்ரா அடிப்பான். உடனே இவன் பெரிய புத்திசாலி மாதிரி வடிவேல் பேசிட்டு இருப்பான். ஆனா காமெடி என்ன, கதாநாயகன் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். இவ்வளவு முட்டாளா இருக்கிறான், இவனுக்கு ஜால்ரா கேஸ் வேற அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க உலகம் வந்து முட்டாள்களுக்கு கூட ஒரு 4 பேர் இருக்கத்தான் செய்யறான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா முட்டாள்களுக்கு கூட்ட ஒரு முட்டாள் கூட தான் சேரும். அப்ப அதுதான் ஆமோதிக்கும், அதை வந்து ஏற்றுக்கொள்ளும். அதை வச்சு அவன் புத்திசாலின்னு முடிவுக்கு வந்துட முடியாது அப்படிங்கறத இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அவன் உண்மையிலேயே கற்றவனாக இருந்தால் இப்படி முட்டாளாக இருக்க மாட்டான். அப்ப உண்மையாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம எங்க தப்பு செய்யறோம், நம்ம எங்க சரியா இருக்கிறோம், எப்படி நம்ம சரியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப இதைதான் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் ஏன் இதை கற்றுக் கொடுப்பதில்லை? நாம தான் முட்டாள்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்மள முட்டாள் ஆக்கி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அப்ப அந்த முட்டாள் கூட்டத்துல அப்படியே நம்ம முட்டாள்களாவே வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளையும் முட்டாள்களாகவே வளர்த்திக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப அப்படிதான் இங்க போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு ஜனநாயக நாடு எப்படி இருக்கு, கண்டவங்கிட்ட எல்லாம் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு காசுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம 500 ரூபாய்க்கு போனை வாங்கி மாசம் 500 ரூபாய் பில்லு கட்டுறோம் பாருங்க. வெறும் 500 ரூபாய்க்கு தான் போனை வாங்கினேன், 500 ரூபாய் பில்லு கட்டிட்டு இருக்கேன். அது மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டை போட்டுட்டு நீங்க பல லட்சங்களை இழந்துகிட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில? உங்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு பொருளும் என்ன விலைவாசி ஏறி இருக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. வெறும் 500 ரூபாய் நீங்க ஓட்டை போட்டீங்க, 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டை போட்டீங்க. இப்ப நீங்க அரிசி விலை என்ன விலைக்கு விக்குது, எண்ணெய் விலை என்ன விலைக்கு விக்குது, பெட்ரோல் என்ன விலைக்கு விக்குது, நீங்க ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு பாருங்க. 500 ரூபாய் எங்க, நீங்க மாசம் 5000 ரூபாய் கூட பத்த மாட்டேங்குது, அவ்வளவு செலவு வந்து போயிட்டு இருக்கு. அப்ப இங்க பட்ஜெட் ஏன் இடிக்குது? 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கல்ல, அப்ப நீங்க 50,000 சம்பாதிச்சாலும் பத்தாதுங்க. அப்படிதான் இன்றைக்கு விலைவாசி கூடி இருக்கு. ஏன்னா திட்டமிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப காரணம் என்ன? நம்ம இடத்துல பகுத்தறிவு இல்ல, பயன்படுத்த தெரியல. ஏன் பகுத்தறிவு பயன்படுத்த தெரியல? நம்முடைய கல்வி திட்டம் அதை கொடுக்காது, கொடுக்கவும் விடமாட்டார்கள் என்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் நீங்க ஆசிரியர்கள் முதல் கொண்டு எல்லோரும் உருவாக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறார்கள். ஆசிரியர் பணிகளுக்கு வருகிறவர்கள் என்ன பெரிய அறிஞர் பெருமக்களையா இங்க ஆசிரியர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க? கிடையவே கிடையாது. நீங்க பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10,000 பீஸ்க்கு ஒரு மிஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான், அவ்வளவுதான். அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த மிஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்ஸுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியாது அந்த மிஸ்ஸுக்கு. அது ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல வேலை கிடைச்சதுன்ட்டு 10,000 ரூபாய்க்கு போய் சம்பளத்துக்கு உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு கண்டதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை எப்படிங்க புத்திசாலியா வருவான்? சரி, இப்படிதான் ஒரு நிலைமையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைய சேர்த்தலாம்னா அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் தெரியுமா 1,00,000 ரூபாய் சம்பளம்? அந்த வேலைக்கு அந்த அம்மா வர்றதுக்கு 10,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கோம் எம்எல்ஏக்கு. எம்எல்ஏக்கு எம்பிக்கு 10,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துதான் அந்த அம்மா அந்த வேலைக்கு வர்றதுனால அவன் 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். யாருடைய பணம்? உங்க பணம், என்னுடைய பணம். 1,00,000 ரூபாய் என்ன எம்எல்ஏ பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறானா இல்ல எம்பி பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறானா? பொதுமக்கள் வரி பணம். உங்ககிட்ட இருந்து 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அரிசியை இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறானல்ல, 100 ரூபாய்க்கு இன்னைக்கு அரிசியும் இந்த எண்ணெய் எல்லாம் இன்னைக்கு லிட்டர் 120 ரூபாய் 140 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கல. அதுவும் என்ன? பெட்ரோலியம் கழிவு எண்ணெய். உங்களுக்கு நல்ல எண்ணெய, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போயிட்டானுங்க பாத்தீங்களா?
தேங்காய் எண்ணெய்லாம் இன்னைக்கு லிட்டரு வந்து 350 ரூபா 400 ரூபாங்க லிட்டரு தேங்காய் எண்ணெய். ஆனா ஒரு காலத்துல தேங்காய் எண்ணெய் சீண்டவே ஆள் இல்லை. ஏன் அப்படி சீண்டவே ஆள் இல்லைன்னா இவனுங்களெல்லாம் பரப்பி விட்டானுங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துனால் கொழுப்பு வந்துவிடும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயமுறுத்தி நம்மள எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த எண்ணெயை வாங்க வச்சானுங்க. எந்த எண்ணெயை? பெட்ரோலியம் கழிவு எண்ணெய், அதாவது ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கு பேரு ரீஃபைண்ட். அப்பதான் ஒரு பேரு சூப்பரா இருக்கும். எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணிட்டானாமா. எதை சுத்திகரிப்பு பண்ணா? பெட்ரோல் கழிவுகளை சுத்திகரிப்பு பண்ணிட்டான். ரீஃபைண்ட்னால என்ன பேருன்னா கழிவுகளை நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப என்ன கழிவப்பா நீக்கின? ஆயில் கழிவுகள் எல்லாம், பெட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த செடமெண்ட் இருக்குல்ல, கழிவு பயங்கரமான கெட்டித்தன்மையை பூரா நீக்கிட்டு அது லிக்விட் ஃபார்ம்ல ஒரு கெமிக்கலை கலந்துட்டான். பெட்ரோலியத்துல வந்து வரக்கூடிய அந்த கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸ், அந்த கிரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெமிக்கலை கலந்த உடனே அது லிக்விட் ஃபார்முக்கு மாறும். அந்த லிக்விட் ஃபார்ம்ல மாறின உடனே அது ஒரு மெஷின்ல விட்டு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அதை சமையல் ஆயிலா மாத்திடுறான். சமையல் ஆயிலா மாத்தி தான் நீங்க வாங்கிட்டு இருக்கிற சன்ஃபிளவர் ஆயில் பூரா ரியல் சன்ஃபிளவர் ஆயில் கிடையாது. இந்த கிரீஸை என்ன பண்றான், டைல்யூட் பண்ணி ஆயிலா மாத்தி அதுக்கு வந்து ஒரு சன்ஃபிளவர்ங்கிற பேர் வைக்கிறான். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, சன்ஃபிளவர் ஆயிலே உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறான். ஒரு குக் கிராமத்துல அதே மாதிரி எடுத்துக்கோ. ஒரு குக் கிராமம் இருக்கு, அங்க ஒரு 5000 வீடுகள் இருக்கு. 5000 வீடுக்கு 5000 லிட்டர் தேவைப்படுது. 5000 லிட்டர் சமையல் எண்ணெய் தேவைப்படுது. உங்க வீட்டுக்கும் ஆயில் வேணும், என்னுடைய வீட்டுக்கு ஆயில் வேணும். நம்ம எல்லோரும் போய் சன்ஃபிளவர் ஆயில் வாங்குறோம், அவனுக்கு கொடுக்குறான். எப்படிங்க முடியும்? இப்ப நம்ம 5000 வீட்டுக்கு சன்ஃபிளவர் ஆயில் கொடுக்கணும்னா எத்தனை ஏக்கராவுல சன்ஃபிளவர் விவசாயம் பண்ணணும்? யோசனை பண்ணி பாருங்க. சன்ஃபிளவர் விவசாயம் பண்ணணும்னா பல லட்சம் ஏக்கராக்கள்ல நீங்க சன்ஃபிளவர் விதையை போட்டு அங்க சூரியகாந்தி பூ உற்பத்தி ஆகி அந்த சூரியகாந்தி பூல இருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் உங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ண வேணா ஓகே. சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. ஏன்னா அத்தனை சூரியகாந்தி பூ எங்க விளைச்சல் இருக்கு? எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம். எங்க சூரியகாந்தி பூ உங்களுக்கு விவசாய பூமியில விளைச்சிக்கிட்டு இருக்காங்க? உண்மையிலே சூரியகாந்தி பூவே கிடையாது. சும்மா சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு க்ரூட் ஆயில கொடுத்துட்டு இருக்கான், பெட்ரோலியம் கழிவு பொருளை கொடுத்துட்டு இருக்கான். இதான் நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப இதுக்குத்தான் நமக்கு புத்திசாலித்தனம் தேவை. அப்படிங்கிற நிலையில இங்க புத்தியை பத்தி பேசி நான் இன்றைக்கு உரையை நிறைவு செய்யறேன். ஏன்னா வேற வழி இல்லை. நான் சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து புத்திசாலித்தனம் தேவை என்று சனத்குமாரர் நாரதர் கிட்ட சொல்றாரு. அந்த காலத்திலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு. இப்ப இன்றைக்கு நமக்கு புத்திசாலித்தனம் தேவை. அப்ப அதனால இப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்றைய பாடத்திட்டம் வந்து உங்களுடைய புத்தியை தூண்டுவதற்கான ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக புரிந்து கொண்டு இதனுடைய அடுத்த நிலை என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.